விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் கன்னியில் இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்று பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் 11இல் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. இது நாள் வரைக்கும் கைகூடி வராத, விடுபட்டு போன, தோற்று போன சில விஷயங்கள் கூட இப்போ ஜெயிப்பதற்கான ஒரு அம்சம் வந்தாச்சு. ஏன்னா 11 என்பது சந்தோஷமான இடம், வெற்றி ஸ்தானம்னு கூட சொல்லலாம். எண்ணிய செயல் ஈடேறும், தொட்டதெல்லாம் துலங்கும், தொடாத காரியங்கள் கூட சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும். அஃப்கோர்ஸ் குரு பகவான் 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். 8ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10இல் சூரியன் அமர்கிறார். 15 தேதிக்கு பிறகு சூரியன் அமர்கிறார். அப்போ 10க்குடையவன் 10இல் ஆட்சி பீடம் ஏறுவது என்பது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. நல்ல ஒரு யுத்தியால், அதாவது உங்களுடைய திறமையால் தொழிலை நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வீர்கள், சம்பாதிப்பீர்கள் என்று சொல்லலாம். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்கும். குறிப்பாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம், ஏன்னா ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அற்புதமான ஒரு அமைப்பு. தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது என்று சொல்லலாம். அப்போது பண வருவாய் என்பது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது சுபத்துவமான ஒரு நிலை கண்டிப்பாக ஈடேறும். உங்கள் எண்ணம் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு தான். மற்றபடி அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், சிஏ